வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷ் பற்றி போட்டுட்ருக்கோம். நம்ம இங்கிலீஷில் முக்கியமான பகுதி என்னென்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்ன சார்? பொதுவாக எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா இமெயில் கம்யூனிகேஷன், லெட்டர் கம்யூனிகேஷன், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி சார், அப்படின்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷனா என்ன? வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்குரிய என்னென்ன கம்யூனிகேட் பண்ணுறாரோ எல்லாமே சேர்த்து தான் என்னது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஒரு வியாபாரம் நடக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? அவர் போய் ஒரு சப்ளையர்கிட்ட பேசுவார் பொருள் வாங்குறதுக்கு, அப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசுவார் பொருளை விற்கிறதுக்கு, அப்புறம் என்ன பண்ணுவார், அவங்க உள்ள எம்ப்ளாயியோட தொடர்பு கொள்வார், எம்ப்ளாயிக்கு ஆர்டர் போடுவார். இது எல்லாமே சேர்த்து தான் என்ன தான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பொதுவாக எப்படி இருக்கும்னா, அவங்க இன்ஃபர்மேஷனை அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் டோட்டலாக என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் பீப்புள் வித்தின் அண்ட் அவுட் சைட் அ கம்பெனி. பீப்புள் வித்தின்னா யார்? எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட். அவுட் சைட் த கம்பெனி யார் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்லுவோம். நம்ம இந்த போன தொடரில் என்ன பார்த்துட்டோம்னா, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் எப்படி இன்சைட் த ஆர்கனைசேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட் சைட் த ஆர்கனைசேஷன், அவுட் சைட் த கம்பெனி எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, நிறுவனத்திற்கு வெளியே எப்படி தகவல் பரிமாற்றம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தொடரில் மிக மிக முக்கியமானது, இதை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய முழுமையான பொருள் விளக்கம் உங்களுக்கு விளங்கும். சரியா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிறுவனத்திற்கு வெளியே. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறோம், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா ஒரு வியாபாரத்தை நடத்துறதுக்கு என்னென்ன தொடர்பு தகவலை பரிமாற்றம் செய்கிறாங்களோ அது அத்தனையுமே என்ன தான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா. நிறுவனத்திற்கு வெளியில் ஏன் சார் நம்ம தகவலை பரிமாற்றம் செய்யணும்? இப்போ ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க. ஃபேக்ட்ரி என்ன பண்ணும்? அந்த பொருளை தயார் பண்ணி வைக்கும். தயார் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? அதை விற்பனை செய்யணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களோட கஸ்டமர், ஜென்ரல் பப்ளிக், மற்ற ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி, இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் உற்பத்தி பண்ணிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? காண்டாக்ட் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணாதான் என்ன பண்ணணும்? உங்களால் பொருளை விற்க முடியும். ஆக இது என்ன அப்படின்னா, இப்போ நிறுவனத்துக்கு வெளியே வாட் இஸ் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அவுட் சைட் த கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். என்ன? இப்போ ஒரு கம்பெனி ஒரு வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியாது. அது யார் மூலமாக தான் தொடர்பு கொள்வாங்க? எம்ப்ளாயி மூலமாக தொடர்பு கொள்வாங்க, மேனேஜ்மெண்ட் மூலமாக தொடர்பு கொள்வாங்க. ரைட்டா? என்ன பர்பஸ்? எதுக்காக? பிஸ்னஸ் பர்பஸ்ங்க. மெயினாக 99% பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் வெளி உலகத்தோட தொடர்பு கொள்வாங்க. யாரோட? ஜென்ரல் பப்ளிக்கோட தொடர்பு கொள்வாங்க. இதுதாங்க என்ன அவுட் சைட் த ஆர்கனைசேஷன். ஜென்ரல் பப்ளிக்கில் எல்லாரோடையும் கூப்பிட்டு ஒருத்தரையும் பேசுவாங்களா? அப்படி கிடையாதுங்க. ஜென்ரல் பப்ளிக்கில் யாரெல்லாம் இருக்காங்க? கஸ்டமர் இருக்காங்க, இன்வெஸ்டர் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, சப்ளையர்ஸ், யார்கிட்டேருந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்க, அந்த கம்பெனி பொருள்களை வாங்குது, ரா மெட்டீரியல் வாங்குது, அவங்க இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் என்ன தான் இருக்காங்க? பீப்புள் தான் இருக்காங்க. ரைட்டா? இதை எல்லாத்தையும் பிஸ்னஸ் பர்பஸோட நோக்கத்தோட ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா அதுதான் அவுட் சைட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அல்லது எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, இத்தனை பேரோட ஏங்க நம்ம தொடர்பு கொள்ளணும்? ஒய் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன். நீங்கள் உங்கள் கம்பெனியுடைய, ஏன்னா கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? 2 வேயாக இருக்கணும், 1 வேயாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, பாடம் நடத்திட்டே போகிறாரு, பையங்க எதுவுமே கேள்வி கேட்கல, ஒன்றுமே பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும்? அதுவும் கம்யூனிகேஷன் தான். அதனோட ஃபுல் எஃபெக்ட் அங்கே இருக்காது. ஏன்னா பல பேருக்கு புரியாது அவர் நடத்துகிறதுக்கு. ஏன்னா இது கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். அதன் மூலமாக தான் அதனுடைய கம்யூனிகேஷன் நிறைவு பெறும். மாணவர்கள் அவங்க திருப்பி கேள்வி கேட்கணும் இல்லையா? அது மாதிரி சுச்சுவேஷன் தாங்க இங்கேயும். இப்போ வியாபார தகவல் தொடர்பு முழுமையாக இருப்பதற்கு கம்பெனி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயீஸ் மூலமாகவும் மேனேஜ்மெண்ட் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். எதுக்காக? பர்பஸ் என்ன? ஒன்று பிராண்ட் அவேர்னஸ். நான் என்ன பொருள் உற்பத்தி செய்கிறேன் அப்படிங்கிறத பப்ளிக் மத்தியில்
நீங்கள் விளம்பரப்படுத்தணும், அதாவது பிராண்டை பில்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பொருளை வாங்குவாங்க. ரைட்டா? இப்போ XRY ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபேக்ட்ரியிலே வச்சுருக்கீங்க, யாருக்கும் தெரியாது, உங்கள் பொருள் விற்கவே விற்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹவ் டு ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட், பிராண்ட் அவேர்னஸ் பில்ட் பண்ணணும். அப்புறம் அது மட்டுமா, பிராண்ட் அவேர்னஸ் பில்ட் பண்ணால் மக்களுக்கு தெரியும். அப்புறம் பிராண்ட் பில்டிங் பண்ணணும். என்ன சார் பிராண்ட் அவேர்னஸ்ங்கிறீங்க, பிராண்ட் பில்டிங்குங்கிறீங்க? பிராண்ட் அவேர்னஸ்னால் உங்கள் பொருள் நீங்கள் என்ன பிராண்டில் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும். பிராண்ட் பில்டிங்னா என்னது, மக்கள் திரும்ப திரும்ப உங்கள் பொருளையே வாங்கணும். அதான் பிராண்ட் பில்டிங். அந்த பிராண்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் கால் பிராண்ட் பில்டிங். அந்த பிராண்டை பற்றி தெரியும்னு சொன்னால் பிராண்ட் அவேர்னஸ். இது யாருக்கு பொதுவாக, ஜென்ரல் பப்ளிக்கு. பொதுவாக ஜென்ரல் பப்ளிக்கில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மெயினாக யார், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறதுக்கு அல்லது வாங்கிறதுக்கு பொட்டென்ஷியல் கஸ்டமர், 2 பேரும் எங்கே தான் இருக்காங்க, அந்த ஜென்ரல் பப்ளிக்கில் தான் இருக்காங்க. ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு நோக்கங்க. ஒரு வியாபாரத்தை வந்து வெளி உலகத்தோடு ஏன் தொடர்பு கொள்ளுதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நோக்கம். 1 பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் பில்டிங். ரைட்டா? இப்போ வேறு என்னென்ன தொடர்பு கொள்வாங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம், அல்லது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், அல்லது ஒரு டெவலப்மெண்ட், நியூ டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அப்போ வந்து நீங்கள் வெளி உலக தொடர்பு யாரோட பண்ணணும், எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட தான். பொதுவாக என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அல்லது பார்ட்னரோட தொடர்பு கொள்வோம். ரைட்டா? இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். ரைட்டா? 2வது அப்ஜெக்டிவ். இதை தான் 2வது அப்ஜெக்டிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் பில்டிங். இது நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ டெவலப்மெண்ட். இது சம்மந்தமாக நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறுவனத்துக்கு வெளியே வேறு என்ன தகவல் தொடர்பு சொல்லுவீங்க அப்படின்னா, பொதுவாக மேனேஜ்மெண்ட்டும் எம்ப்ளாயீஸும் என்ன பண்ணுவாங்க, தே ஹவ் டு மெயின்டைன் அ குட் ரிலேஷன்ஷிப். ஒரு தகவல் தொடர்பு மூலமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். யாரோட, சப்ளையரோட. இப்போ சப்ளையர் இருக்கார், அவருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா குட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக தேவைப்படுது. அவர்கிட்ட இருக்கிறதோ 1 லட்ச ரூபா குட்ஸ் மட்டும்தான். ஆனால் 3 ஆர்டர் வச்சுருக்காரு அவர். உங்கள் ஆர்டருக்கு மட்டும் அவர் இம்மிடியேட்டாக சப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து யூ ஹாவ் டு மெயின்டைன் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். அதனால் சப்ளையரோட குட் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அந்த யுவர் ரிலேஷன்ஷிப் எப்படியும் இருக்கணும், குட்டாகவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இதுக்காகவும் நீங்கள் தகவல் தொடர்பு வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்து என்னதுங்க, சரி, இது வியாபாரத்தில் நீங்கள் அப்படி இருந்தால் தான் உங்கள் வியாபாரத்தை நடத்த முடியும். ரைட்டா? ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். இப்போ அடுத்து என்னது, மீட்டிங் ஸ்டேச்சுட்ரி ஆப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை ஏன் தொடர்பு வச்சுக்கணும், உங்களோட ஸ்டேச்சுட்ரி ஆப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தொடர்பு வச்சுக்கணும். அது எப்படி பண்ணுவீங்க, இப்போ விஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, விஐடி ரிட்டர்னை ஆன்லைனில் ஃபைல் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் பார்ப்பார், பார்த்துட்டு ஏதாவது க்ரீவன்சஸ் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கேட்பார், கிளாரிஃபிகேஷன் தான் கேட்பார். அப்போ கம்யூனிகேஷன் நடக்குது. சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, சர்வீஸ் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, அப்போ கேட்பாங்க. அப்புறம் என்ன, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, கம்பெனி லா போர்டில், இஃப் யூ கம்பெனி இஸ் அ லிமிடெட் கம்பெனி ஆர் ப்ரைவேட் லிமிடெட், கம்பெனி லா போர்டில் உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஃபைல் பண்ணுவீங்க. ரைட்டா? இதெல்லாம் ஒரு தொடர்பு தான். இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய பொதுவான தொடர்புகள். இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் பண்ணுவாங்க, எம்ப்ளாயும் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும். இவ்வளோதாங்க. இதுதான் நீங்கள் பொதுவாக ஒரு கம்பெனி தனக்கும் தனக்கு வெளியில் உள்ள ஆட்களுக்கும் தொடர்பு இது மூலமாக தான் ஏற்படும், இப்படி தான் ஏற்படும். இதுதான் பொதுவான வெளி உலகத்தினுடைய தொடர்பு. இவ்வளோதாங்க. ரைட்டா? இதை எப்படியெல்லாம் நடத்தலாம். இப்போ தொடர்பு கொள்றதுனா என்னது, போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லை, அதுக்கு வேரியஸ் மீன்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுவோம், டூல்ஸ், உபகரணங்கள் இருக்குது. அந்த உபகரணங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த தொடரில் பார்க்கலாம். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன்
உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் தொடரில்.